நம்ம ஜூனியர் என்டிஆர் உடைய தேவாரா படத்துடைய ஒரு சில பாடல்கள் அண்மையில வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வைபை ஏற்படுத்தியிருக்கு. அதனால நேற்று பத்திரிகையாளர்கள் முன்னாடி இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நடந்திருக்கு. அப்போது ஜான்வி பேசும்போது, "நான் சென்னைக்கு என் அம்மாவுடன் அடிக்கடி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு பழக்கப்பட்ட ஊர் தான் சென்னை அப்படின்னும், நானும் என் குடும்பமுமே அந்த அளவிற்கு நல்லாக இருக்கும் அப்படின்னா அது இங்குள்ள ரசிகர்களால் தான் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மொழியிலுமே பேசியிருக்காங்க. தமிழிலுமே எத்தனையோ படங்கள் நடிக்க ஜான்வி அவங்க கேட்டாங்களாம். ஆனா போனி கபூர் தான் மறுத்துட்டு இருக்காரு. ஹிந்தில பல படங்கள ஜான்வி நடித்து மிகவும் பிரபலமாகிட்டாங்க. இப்போது தானே சென்னைக்கு வந்திருக்கிறார். கூடிய சீக்கிரமே தமிழ் படங்களுமே நடித்து விடுவாங்க அப்படின்னும், இந்த நிலையில அனிருத் சார் பேசும்போது தேவாரா படத்துல அவர் இசையமைத்த ஒரு பாடலை பாடியிருக்காரு நம்ம அனிருத் அவர்கள். மீதி லைனை ரசிகர்கள் பாடுவதற்காக மைக்க திருப்பியிருக்காரு. ஆனா யாருமே பாடல. சரி தெலுங்குல பாடுறேன் அப்படின்னு மீண்டும் பாதி லைனை ரசிகர்கள் பாடுவாங்க அப்படின்னு மைக்க திருப்பியுமே ரசிகர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அமைதியே காணப்பட்டது. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாகி வைரலுமே ஆச்சு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பேசிய நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு இங்குள்ள தமிழ் நடிகர்கள்ல உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சற்றுமே யோசிக்காம அது சார், ரஜினி சார் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தற்போதுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.